வணக்கம் மக்களே! வெல்கம் டூ தமிழ் டெக் குரு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, Gmail, YouTube இந்த மாரி Google சர்வீசஸ் நெறைய சர்வீசஸ் வந்து டவுனா இருந்தது. அத தான் இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தப்பவும் நெறைய சர்வீசஸ் டவுனா இருந்தது. அது என்னென்ன சர்வீசஸ்ன்னு இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. Gmail, Google Calendar, Google Drive இந்த மாரி Googleோட கிளவுட் சர்வீசஸ் மொத்தமா அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுற எல்லா சர்வீசஸுமே டவுனா தான் இருந்தது. Google சர்ச் ஒர்க் ஆச்சு. மத்தபடி மித்த எந்த Google சர்வீசஸும் ஒர்க் ஆகல. ஸோ இதுக்கான அஃபிஷியல் ரீசன் என்ன அப்படின்னு இன்னும் கூகுள் சொல்லலை. ஆனால் வந்து ஒரு ரெடிட்டில் சில கம்யூனிட்டிஸ்லலாம் என்ன ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்குன்னா, இது ஒரு வேளை வந்து ஒரு பெரிய ஹேக்கர் குரூப்போட அட்டாக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்பெகுலேஷன் எதையும் பரப்ப வேண்டாம். ஆனால் அந்த ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூகுள் வந்து ரீசெண்டாக ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ண மாதிரியும், அந்த பாலிசி படி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாத இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்லாம் கூகுள் தூக்க போகிற மாதிரியும், இதை எதிர்த்து அனானிமஸ் அப்படின்ற ஒரு ஹேக்கர் குரூப் வந்து இந்த அட்டாக்கை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூகுளோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் ஜூலையில் இந்த மாதிரி ஒரு தடவை சர்வீஸ் டவுன் ஆனப்போ கூகுள் என்ன சொன்னாங்கன்னா, இது எதுவும் ஹேக்கிங்லாம் கிடையாது, இது வந்து நெட்வொர்க் கன்ஜெஷன், அதாவது ஒரே டைமில் நிறைய பீப்புள் யூஸ் பண்ணதுனால நெட்வொர்க் கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு, ஹேஷ் கூகுள் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு நல்லா கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஏதாவது கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் லோக்கலாக ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்போவுமே வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் நம்பாதீங்க. கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. இல்லைனா வந்து ஓடிபி மூலமாக இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனாக மாற்றுங்க. கூகுளோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அப்டேட் போடுறேன். தேங்க்யூ.